எல்லாத்துக்கு இந்த கமிட்டி ஊழல் அழிஞ்சு போச்சு. சைனாக அப்படியே தான் இருக்குது. அம்பேத்கர் பகவான் ஒண்ணு கல்ல ஓபன் பண்ணல, அப்படியேதான் இருக்குது. கேட்கறதுக்கு ஆள் இல்ல. வீடு மார்க்கெட் எய்ட்ஸ் எல்லாமே அதுக்குள்ள இருக்குது. அதை கேட்க ஆள் இல்ல. மார்க்கெட் ஃபுல்லா லேடிஸ் குஞ்சுட்டு தக்காளி வாங்கிட்டு அப்படின்னா அதை தட்டிட்டு போறான். ஆட்டா ஓடி இருக்குது. அதை கேட்க ஆள் இல்ல. எல்லாம் உண்மையா அழிச்சம் இருக்கு. ஒத்துமையா சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? என்ன செய்திருங்க? என்னோட என்ன நடக்க போகுது? யாரு எதை கேட்கறீங்க? வெறும் மீட்டிங் வர்றது, அழகு காட்டுறது, நல்லா பேசுறது போயிருக்கு. அவ்வளவுதான். என்ன உரிமை? இதுக்கு யார் தலைவர்? இதுக்கு யார் உரிமை கொண்டாடுவாங்க? இதுக்கு யாரு பெருமை உள்ளவங்க? இதுக்கு யாரு முன்னேறிக்கிறவங்க? காட்டு பேசுங்க. ஊரு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டாத பிள்ளைங்களை வெளியே நீக்கி வச்சிருக்கிறாங்க. முடி போட்டு மொட்டை இஷ்டத்துக்கும் ஃபீஸ் ஏத்துறாங்க. யார் கேட்குறது? ஹாஸ்பிட்டல்ல போனாக்கா டீச்சர் கையில கூட தொடுவதில்லை. இன்னையே போன வாரம் பிக்ஸ் மாதிரி கூட்டுட்டா. ஏன் என்ன எத்துக்கிறாரு? தங்க வயல வாழ வைக்க என் தலைவன் பத்த வச்சே பதான் கட்டணும். இந்த ஊர்ல காப்பாத்துல அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் முனிசிபாலிட்டியில வெறும் இதுல கோத்தம் நகர் ஆசனம் கட்டலாம். காத்தாவே இல்லை. மை சேராத்தினா டெல்லியில தான் இருக்குது. சுமதி நகர், கோத்தம் நகருக்கு பேப்பரே இல்லை. இது மாதிரி அத்துணையா நடந்துருக்கு. இதெல்லாம் யாரு கேட்கறது? வேற இங்க பேசுறது தலைவர் சங்கர் தலைவர் மோகன கிருஷ்ணன் அவர் நம்ம கேட்கிறாரு. அவர் போயிடுறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கீங்க. என்ன எப்படி சொல்றேன்? ஒரு தலைவரை பண்ணாங்க. அந்த தலைவர் நிக்க வைக்கும். அந்த தலைவர் பின்னால எல்லாரும் நின்னுங்க. அப்பதான் இந்த ஊர் உற்பத்தி ஆகும். வானத்தில இருந்தால் இடி, மேகத்தில் இருந்தால் மின்னல், காத்தில இருந்தால் சிங்கம், கடலில் இருந்தால் சொல்ல அந்த பந்து வச்சுக்கோங்க. அவரு பின்னால ஊர் நல்லா இருந்துச்சு. பேரங்க போயிருந்தாங்க இந்த ஊர்ல. பேரங்க அப்புறம் இங்க என்னன்னா மலர்கள், மல்லிகை, ஜல்லி, மல்லின்னு போயிருக்கிறாங்க. யாருமே தெரியல. பூ வைக்கிறாங்க, பொட்டு வைக்கிறாங்க, காசு வைக்கிறாங்க, அச்சு கொடுக்குறாங்க, பருப்பு கொடுக்குறாங்க, ஓட்டம் போட்டு காசுக்கு ஓட்டு போடாது, காசுக்கு ஓட்டு போடாது. அந்த மாதிரி தலைமையில இருக்குது இந்த ஊரு. காசுக்கு ஏன் ஓட்டு போடுறாங்க? அந்த மாதிரி தலைமையில இருக்குது. ஸ்கூல்ல பார்த்து கொஞ்சம் பேர் இருக்கும். ஸ்கூல்ல ஒரு பசங்க படிக்குது. ஒரு பசங்களுக்கு கூட பீஸ் கட்ட முடியல. வெளியே அவங்க வச்சுக்கிறாங்க. கொட்ட முடியல. இஷ்டத்துக்கும் ரேட் ஏத்துறான். யாரும் கேட்க. அது போல இருக்குது. எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் பிராந்தி, எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து. யாரும் கட்டுக்கிறதே இல்லை. நம்ம ஊரை வாழ வைக்கிறதுக்கு யாரும் இல்லை. அழிஞ்சு போன ஊரு. மல்லிகைப்பூ இருக்குது, நெல்லிப்பூ இருக்குது, ரோஜா பூ இருக்குது, தாமரை பூ இருக்குது, மஞ்சா பூ இருக்குது. ஆனா எங்க ஊர் கேச்ச பூ மாதிரி யாரும் கிடையாது. சிறந்த ஊர் இது. தங்கத்தில போடுறது தங்கம் கண்ணவங்க. இன்னைக்கு 10,000 பேர் போடலாம். பெற்றோர்களால் 5 மணி ராத்திரி கிளர்ல போயிருக்கலாம். அவங்களுக்கு ஒரு வழி துணி யாரு இருக்கிறாங்க? ஏதோ வர்றது பெருமை திட்டா சொல்லு. நான் அவருக்கு இவரை திட்டுதாங்க வர்றது இல்ல. அந்த பில்லு மார்க்கெட் மாறுங்க. ஃபர்ஸ்ட் பில்லு மார்க்கெட்ல யாருக்குன்னா பில்லு மார்க்கெட் தான். இதுதான் எல்லாம் ஒரு கடை. மார்க்கெட்டு உள்ள பாருங்க. ஆட்டா ஓடிக்குது. அம்பேத்கர் பவானி ஒண்ணு கட்டினாங்க. அம்பேத்கருக்கே ஒரு கொடை இல்லை. அனாதை இருக்கிறாரு. அதே போட்டு அமித்ஷா ஏதோ பேசுறாரு. ஆமா சாமி அம்பேத்கரை பத்தி இதான் தங்க வயல இருக்க ஆத்மீய தலைவர் சொன்னாரு. என்ன போராட்டம் சேர்த்துட்டாரு? என்ன தருணாந்து உங்களுக்கு தமிழர் நான் மெத்த தொட்டி சொல்லு. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஊட்டணும். சித்திரவையாளர் தமிழனுக்கு யார் நஷ்டத்து? திருவள்ளுவர் யார் மாட போறது? இதெல்லாம் அழிச்சு போச்சு. வெறும் கறி தூக்கமா, மீன் தூக்கமா, சோறு தூக்கமா, துணி வேணுமா? அவ்வளவுதான் நமக்கு. வேற எதுவும் தூக்கத்தால நீங்க செய்ய முடியாது. செய்யணும்னு சொன்னா மெயினா ஒரு தலைவன் நிற்கணும். அந்த தலைவன் அந்த தலைவன் பின்னால யார் நிற்கிறானா அதுதான் இந்த ஊரை இம்ப்ரூவ் பண்ண முடியும். எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. வந்து கோடி கணக்குல
போயிடுச்சுங்க. ஒண்ணுமே இல்லை இந்த ஊர்ல. லட்டு கொண்ட திருப்பதி நல்லா இருக்குது, அல்வா கொண்ட திருநெல்வேலி நல்லா இருக்குது, தங்க கொண்ட கேஜப் நல்லா இல்லை. இந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இந்த ஊர்ல நான் பேசிட்டா மட்டும் ஏன் அப்படி பேசுறீங்க நினைக்காதீங்களா? நம்ம வீட்டே செயல் நல்லா இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொன்னா நீயே சென்னைக்கு போற, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களே நீ வாழ வைக்கிறது இல்ல. யாரா ஒருத்தர் ஏன்னா தப்பு போட்டு அவங்க மேல போய் கேஸ் கொடுக்குற, கேஸ் இல்ல அவங்க ஈயா பிடிச்சு கொடுத்துற. நம்ம ஊர் எப்படி இருக்கிற ஆகும்? வெறும் காசு வாங்கி அடிச்சு ஓட்டு போட்டா சுத்தமா. அதனால இந்த கமிட்டின்றது என்ன, இதுக்கு யாரு பொறுப்பானவர், இதுக்கு யாரு முன்னாடி நிற்கிறவரு? அப்படிலாம் நாங்க நிக்கணும். எங்க வயசு ஆச்சுன்னு நினைக்காத, நான் 45 வருஷம் அரேஞ்ச் பண்றவன். காயாகி மரமாகி செடியாகி கொடியாகி பூவாகி பழமால அந்த மக்கள் வச்சிருந்து கூட எந்த காலத்துல இருக்கு நான் இருக்கிறேன். என் தலைவன் புரட்சி தலைவர் இந்தியா சொன்னாரு, தனியாகவும் தலை போனாலும் இந்த தலைவரை காயங்களுக்கும் செற்பாட்டீங்க எனக்கு கேட்க. அதுக்காக யார் இதை நடக்கிறது? வருது டெல்லி கவர்மெண்ட் சரியில்லை, பெங்களூர் கவர்மெண்ட்டை பத்தி பாடம் இல்லை. ஸ்கூல்ல பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் அம்பேத்கர் பவானை ஓபன் பண்ணுவோம். ஒரு கல்யாணம் பண்ணுறது ஏன் ஆகும்? ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன வந்துருது? ஒரு 50 வாழ்க்கை ஒரு செடிக்கு தான் போயிட்டா சொல்லுவா. ஆனா ரோடெல்லாம் லைட் போட்டாங்க, ஓட்டுக்கு நன்றி. ஓட்டத்துல நாயும் பேசுறது இல்ல. அந்த மெயின் ரோட்ல மட்டும் போய் வந்துருச்சு. மார்க்கெட் ஆகிட்டியா? எல்லாரும் உட்பாட்டு மேலேயே கடை வச்சிருக்கிறாங்க. கடை வைக்க இடமே இல்லையா? ஏன் கேட்க? அதனால நான் பேசினேன் இருந்தேன். இங்க வந்திருந்தோம் ஐயா மோகன் கிருஷ்ணா சங்கர் ஐயா திடீர்னு வந்திருக்கிறாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். தலைவனாக ஒன்னு ஆட்சியாக நீ சிகந்து கொண்டு இருக்கோம். ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு அப்படின்னு காட்டில் இருக்கும் மானு ஈட்டி ஓடும் தேர்னு எங்க சாட் சட்டு அவர்களுக்காகவும் அம்மன் இருக்கும். இந்தாண்ட தயானந்தா ஐயா கூடி